நடிகர் அஜித் தனது ரசிகர்கள் பொது இடங்களில் கோஷமிடக்கூடாது என்று வேண்டுகோள் வைத்திருக்கிறார். அஜித் குமார் தற்போது நடித்துக் கொண்டிருக்கும் விடாமுயற்சி மற்றும் குட் பேட் அக்லி படத்தின் அப்டேட்டை கேட்க பொது இடங்களில் அஜித்தின் ரசிகர்கள் கடவுளே அஜித்தே என கோஷம் எழுப்பி வருகிறார்கள். பள்ளி, கல்லூரி மற்றும் அரசியல் நிகழ்ச்சிகளிலும் இவ்வாறு கோஷம் எழுப்புகின்றனர். இப்படி பொது இடங்களில் கடவுளே அஜித் என்று கோஷமிடும் வீடியோக்கள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இது தொடர்பாக ரசிகர்களுக்கு அஜித் கோரிக்கை வைத்து போஸ்ட் வெளியிட்டுள்ளார். சமீப காலமாக பொது இடங்களில் அநாகரிகமாக ரசிகர்கள் கடவுளே அஜித்தே என்று கோஷம் போடுவது எனக்கு கவலை அளிக்கிறது. என் பெயருக்கு முன்னால் வேறு எதையும் இணைத்து கோஷம் போடுவதையோ அழைப்பதையோ நான் விரும்பவில்லை. இவ்வாறு கோஷம் போடுவதால் பொதுமக்கள் தொந்தரவுக்குள்ளாகிறார்கள். என்னுடைய கோரிக்கையை ஏற்று எனக்கு மதிப்பு கொடுப்பீர்கள் என்று நம்புகிறேன். யாரையும் புண்படுத்தாமல் கடினமாக உழைத்து உங்கள் குடும்பத்தை கவனித்துக் கொள்ளுங்கள். சட்டத்தை மதிக்கும் குடிமகனாக வாழுங்கள். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்திற்கும் அழகான வாழ்க்கை அமைத்துக் கொடுங்கள். மேலும் என்னை தலை என்று அழைக்க வேண்டாம் என்று கூறியிருக்கிறார். ஏற்கனவே நடிகர் கமலும் தன்னை உலக நாயகன், ஆண்டவர் என்று அழைக்க வேண்டாம் என்று கோரிக்கை வைத்தார். அஜித்தின் பதிவிற்கு ப்ளூ சட்டை மாறன் வழக்கம் போல நக்கலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். நடிப்பது மட்டுமே தனது வேலை. ரசிகர்களின் நேரம், பணம், உழைப்பை சுரண்டி பிழைப்பதில்லை என்பதை பல ஆண்டுகளாக கடைபிடித்து வருகிறார். படம் பார்ப்பதோடு நிறுத்திவிட வேண்டும். அதன் பிறகு படிப்பு, வேலைன்னு பார்க்கணும். இனி இப்படி வைத்து கோஷங்களுக்கு தனது பெயரை பயன்படுத்த வேண்டாம். அதையும் மீறி யாராவது செய்தால் அதை பிடித்து தொங்கிக் கொண்டு வைரலாக்கி விடாதீர்கள். இதற்கு மேலும் நிறுத்தாவிட்டால் அவமானம் தமிழகத்திற்கும் உங்கள் குடும்பத்திற்கும் என்று ஓங்கி நடுமண்டையிலேயே அடிச்சிருக்கார். இனிமேலாவது ரசிகர்கள் சினிமாவை என்டர்டெயின்மெண்டா மட்டும் எடுத்துக்கிட்டா நல்லது. நடிகர்களுக்காக உயிரை பணயம் வைக்க தேவையில்லை.